கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்மொரசுப்பட்டி கிராமத்தில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், பேருந்துல எவ்வளவு பயணிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நேர்ந்தது? வணக்கம் சோனியா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வழியாக புதிய வழித்தடத்தில் செல்ல 70 எண் கொண்ட அரசு பேருந்து உள்ளிட்ட 3 அரசு பேருந்துகளின் சேவையை கடந்த 1ஆம் தேதி உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் துவக்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரியில் இருந்து கீழ்மொரசுப்பட்டி கிராமத்திற்கு வந்த அதாவது நம்பர் 70 எண் கொண்ட அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்காமல் ரிவர்ஸில் நெல் வயலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதாவது நெல் வயல் பள்ளம் என்பதால் அரசு பேருந்து நிற்காமல் சென்று தென்னை மரங்களை இடித்துக் கொண்டு மரங்கள் முறிந்து கால்வாயில் விழாமல் பேருந்து நின்றது. அதாவது தென்னை மரங்கள் இருந்ததினால் மிகப்பெரிய விபத்து ஏற்படாமல், அதாவது அங்கு சென்ற தண்ணீர் சென்ற கால்வாயில் விழாமல் தென்னை மரங்கள் தாங்கி பிடித்துக் கொண்டது அரசு பேருந்தை. இந்த நிலையில் பேருந்தில் பயணம் செய்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். இந்த நிலையில் ஒருவருக்கு மட்டுமே பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்றவர்கள் அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அதாவது பலத்த காயமடைந்தவர்கள் மற்றும் காயங்கள் உள்ள அனைவரையும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுகன்யா, அதாவது பேருந்து சேவை தொடங்கி ஒரு வாரத்திற்குள் அதாவது அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.